சாய்பாபா குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம நேரத்தில் கூட பகிர்ந்துக்கணும். பாபாவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. பாபாவனால நிறைய பயன்பட்டவங்க நிறைய பேர் இருக்கு. வெளியில வரும்போது பிக்ஷாம் தேகி பார்வதி தான். எங்க கிடைக்கிறதோ சாப்பிடுவார், எங்க இடம் இருக்கோ தூங்குவார், தூங்குன இடத்துல ஒரு நல்லது பண்ணிடுவார். பலாச மரத்திலேருந்து எடுத்த ஒரு கம்பு தான் வச்சுருப்பார். ஏன் பலாச மரம்னா, எவன் ஒருவன் வீட்டில் பலாச கம்பு இருக்கோ எடுத்துன்னு வந்துட்டு எங்கே கோயில் கட்டிருக்காலோ அந்த இடத்துல தணலை வச்சா அன்னைக்கு எரிஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஜுவாலை எரிஞ்சுட்டு இருக்கும். கன 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 கன. பாபா சொல்லிட்டார், இந்த தீபம் இந்த ஜுவால ரூபமாக தான் நான் இருப்பேன். பாபா குறித்து பேசும்பொழுது வடநாட்டுல தான் இவருடைய மகிமை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ இங்கேயுமே இருக்கேம்மா நிறைய. அதுதான் இங்க வந்தது எப்போதுல இருந்து வர ஆரம்பிச்சு இல்லை என்னன்னா, இங்க வந்தது எப்படின்னா, நம்ம விசிறி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் இருக்காரு. அவர் நார்த் இந்தியன், யாருக்கும் தெரியாது. நார்த்லேன்னு வந்தவர் தான். திருவண்ணாமலை ஸ்தலம் சாய்பாபாவை எவன் ஒன்று வணங்குறானோ அவனுக்கே கோயிலெல்லாம் கட்டி பாபாவை கூட்டிட்டு நம்ம பாத்த வச்சுக்கணும்னு தோணும். இல்ல அதற்கான காரணங்களை அவங்க கிட்ட கேட்கும்போது கனவுல சொப்பனத்துல இப்படி ஒரு கனவுல வர்றதை பண்ணணும்னு நினைச்சேன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவ என்கிட்ட சொல்றா, பாபா உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அவரை பற்றிய விஷயங்களை ஊடகம் மூலமா கிடையாது சொன்னா நான் ஆக மாட்டேன். நம்ம கும்பாபிஷேகம் பண்ணா கட்டும் போது டொனேஷன் கொடுத்தவன் எல்லாரும் இருப்பான். பாதி நாள் அதுக்கு பிச்சுன்னு ஓடி போயிடுவான். பாபா கோயிலில் மட்டும் பார்த்தேன்னா அந்த ஒத்துமை இருக்கு. முதல்ல யார் டொனேஷன் பண்ணாலோ கடைசி வரியந்தம் பாபா கோயிலே இருந்துட்டே இருக்கா. அவர் கிருபை கிடைச்சுட்டே இருக்கு. மத்தியில இவருடைய சிலை வைக்கக்கூடாது, சாய்பாபாவை தனியா வச்சு வழிபடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரே தனியா ஒதுக்கணும் குரு. அப்படி நினைச்ச உடனே ஷீரடிக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு? நினைச்ச உடனே போகவே முடியாது. பாபாவை பார்க்கணும்னா ஸ்ரீராம் குருஜி ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்ரீராம் குருஜி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ நம்முடைய இந்து தர்மத்துல பாத்தீங்கன்னா சில கோவில்கள்ல இந்துக்களை தாண்டி வேற மதத்தினர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கோவிலுக்குள்ள மட்டும்தான் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா போய் வழிபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாய்பாபா கோவில் தான். அந்த சாய்பாபா குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம நேரத்தில் கூட பகிர்ந்துக்கோங்க குருஜி. குருஹு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணிம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்னமம். மந்தஸ்மித முகாம்பூஜம் மகனீய குணான்னவம் மதுராபாஷினம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பத்த வாத்சல்ய ஜலதிம் பரமா ஆனந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே சத்குரு ஞானானந்த சுவாமினே நமோ நமஹ. சாயிநாதாய வித்மஹே பவபுத்ராய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். என்னன்னா, சாய்பாபா அப்படிங்கிற ஒரு சுவாமி மகான் அப்படிங்கிற போது அவருக்கு சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பாபா கோயில் நிறைய இருக்குது. பாபாவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பாபாவனால் நிறைய பயன்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. போன பதிவில் நம்ம புட்டபர்த்தி பாபாவை பற்றி பேசணும் இல்லையா. அவரும் மனித ரூபம், இவரும் மனித ரூபமாக வாழ்ந்தவர். ஆனால் இவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த எப்படி சொல்ல சங்கடத்தை அனுபவிச்சிருக்கார். இவர் யாரும் நம்பலை. எப்படின்னா, பாபா ஒரு முஸ்லீமில் பிறந்து வளர்ந்தவர். முஸ்லீம் எப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கூட பேசக்கூடாது, ஒரு கிறிஸ்டின் இந்து கூட பேசக்கூடாது, ஒரு இந்து முஸ்லீம் கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு இந்து ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு விதி, ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கோட்பாடில் வளர்ந்தவர் அவர் இல்லை. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தலையில் குல்லா போட்டுக்காம கர்ச்சீஃபை கட்டின்ட்டார். குல்லா போட்டால் தானே என்னை முஸ்லீம் சொல்லுவேன், நான் இதை கட்டிக்கிறேன். வீட்டை விட்டு கிளம்பிட்டார், சஞ்சாரம் ஆகிட்டார். அவரோட 9, 10, 11 வயசுலேயே அவர் வெளியில் வந்துட்டார்.
வெளியில் வரும்போது பிக்ஷாம் தேகி பார்வதி தான். எங்கே கிடைக்கிறதோ சாப்பிடுவார், எங்கே இடம் இருக்கோ தூங்குவார், தூங்குன இடத்துல ஒரு நல்லது பண்ணிடுவார். யாராவது ஒரு விஷயம் அவரை தேடி வருவா, நீங்கள் யார் என்னன்னு கேட்கும்போது நான் இந்த இடத்துலேருந்து வரேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, உனக்கு இது நடக்குண்டா போடான்றுவார். நடக்குண்டா போறான்னு இவர் யார் சொல்கிறது? கேட்குறவன் தாமோ. நடக்குண்டா கவலைப்படாதீங்க, நடந்துடும், நீ இதெல்லாம் பண்ணுவானா நான் பார்த்துக்கிறேன். பாபா அதை நடத்தி கொடுத்துருவார். பாபா நடத்தி கொடுத்த க்ஷணமாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மறந்து போயிடும். குரு எந்த குருவாக இருந்தாலும், குரு நன்மை கோடி நன்மை சொல்கிற மாதிரி குருவோட பாதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான சத்காரியமும் நடந்துடும். கெட்டதே வந்தாலும் நல்லதாக மாறி போயிடும். பாபா அதுதான் பண்ணுறார். அதுதான் இன்றைக்கும் ஸ்திரதரமாக நிறைய பாபா கோயில் ஷீரடியில் இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய உலகம் முழக்கமும் இருக்குது. அதனால் பாபா எங்கும் இருப்பார், தூரினும் இருப்பார், துணிவும் இருப்பார். நரசிம்மர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி பாபாவும் எல்லா இடத்துலையும் இருப்பார். வளர்ந்த விதம், அவர் கஷ்டப்பட்ட விதம் பார்த்தா நிறைய இருக்குது. அவரோட நன்மையை மட்டும் நம்ம பேசிட்டு போயிடும். நன்மைன்னா நிறைய நல்லது பண்ணியிருக்கார், கஷ்டத்தை போக்கியிருக்கார். பாபா பண்ணாதது ஒன்றும் இல்லை. அவர் எப்படின்னா கடைசி பரியந்தம் சித்தியாகார பரியந்தம் ஒரு கிழிஞ்ச துணி, ஒரே ஒரு மூட்டை, ஒரு தண்டம். தண்டம்னா அவர் யூஸ் பண்ண ஒரு கம்பு, பலாச கம்புன்னு பேர். பலாச மரத்துலேருந்து எடுத்த ஒரு கம்பு தான் வச்சுருப்பார். ஏன் பலாச மரம்னா, இப்போ எல்லாரும் கருங்காலியை போட்டுண்டா ஃபேமஸ் இல்லையா? அந்த காலத்திலேயே பாபா என்ன பண்ணிட்டார், பலாச மரத்தில் எவன் ஒருவன் வீட்டில் பலாச கம்பு இருக்கோ, புரச மரம், அரச மரம், பலாச மரம் இருக்கு. இந்த மாதிரி பலாச கம்புல ஒரு தண்டம் மாதிரி வச்சுண்டா பாபா படம் இல்லைனாலும் பாபா இருந்ததா அங்கே ஒரு ஐதீகம். அதனால் பாபா என்ன பண்ணார்னா, முதல் வேலை என்ன பண்ணார்னா சாப்பாடு, எல்லாருக்கும் ஆகாரப்படணும். இன்றும் அவரோட பெருமைன்னா எங்கே ஜுவாலை இருக்கோ அந்த இன்னைக்கும் அங்கேருந்து ஷீரடியிலேருந்து ஒரு ஜுவாலையை எடுத்துகிட்டு வருவார். ஒரு தணல் எடுத்துன்னு வந்துட்டு எங்கே கோயில் கட்டிருக்காலோ அந்த இடத்துல தணலை வச்சா அன்னைக்கு எரிஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஜுவாலை எரிஞ்சுட்டே இருக்கும், கன 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 கன. பாபா சொல்லிட்டார், இந்த தீபம் இந்த ஜுவால ரூபமாக தான் நான் இருப்பேன், இந்த ஜுவால ரூபமாக தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவேன், இந்த ஜுவால ரூபமாக தான் எனக்கு எல்லா விதமான சங்கடமும் தீந்துதுங்கிறதே அவரே சொல்றார் பாபாவே. எப்படி சங்கடம் தீந்துது அப்படின்னா, ஒருத்தன் பிச்சைக்காரன் சொல்லிவிட்டு பாபா மேலே சமைச்சுட்டு இருந்த கட்டையை தூக்கி நெருப்பு எடுத்துக்கி மேலே போடுறான். நெருப்பு மேலே பட்டு புசுங்காதிக்கு நெருப்புக்கு புண்ணியத்தை கொடுத்துட்றார், மோட்சத்தை கொடுத்துட்றார். எதுக்கு? அந்த கட்டைக்கு மோட்சம் கொடுத்துரு. இவ்வளோ நேரம் எரிஞ்சுட்டு இருந்தேன்டா நான், இந்த மகா மேலே பட்டு நான் இன்னைக்கு ஒரு கட்டையாக உருவாக்கிட்டேன். அந்த கட்டையில் ஒருத்தன் ஒரு சின்ன பையன் எடுக்கிறான், ஒரு பொம்மை பண்ணுறான். அதில் பார்த்தா பாண்டுரங்கனா பண்ணுறான். பெருமாள் ஒரு ரூபமாக எடுத்திருக்க. என்னன்னா சோலாப்பூர் பக்கத்தில் பாண்டுரங்கன் கோயில்னு ஒன்று இருக்கு. பாண்டுரங்கனை எந்த நெருப்பு ஜுவாலையில் இருந்த கட்டையை தூக்கி போடுறானோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் எல்லா வித்தையும் தெரிஞ்சவாளாக இருந்தால் நார்த்தில் இருக்கிறவா எல்லாருமே. அதனால் அதை எடுக்கிறான், கிடுக்கிடுக்கிடுன்னு செதுக்கிறான். பாண்டுரங்கனா வரைஞ்சுடுறான். வரைஞ்ச அடுத்த க்ஷணமாத்திரத்தில் அந்த கட்டையே சொல்கிற மாதிரி ஒரு கதையே இருக்குது. அந்த கட்டை சொல்லித்தான், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா எரிஞ்சிருப்பேன், என்னை ஒரு பாண்டுரங்கன் விக்கிரகமாக ஆக்கின ஒரு மகானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். அந்த மாதிரி பாபா அந்த அளவுக்கு மகத்துவ உள்ள ஒரு மகான். இப்போ பாபா குறித்து பேசும்பொழுது வடநாட்டுல தான் இவருடைய மகிமை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப இங்கேயுமே இருக்கேம்மா, நிறைய இருக்கு. அதுதான் இங்க வந்தது எப்போத்துல இருந்து வர ஆரம்பிச்சது குருஜி? அப்படி இல்லை, என்னன்னா இங்க வந்தது எப்படி அப்படின்னா பத்தால் மூலியமா தான். ஒருத்தருக்கு பாபா பிடிக்கும், ஒருத்தருக்கு வேற ஒரு குருநாதர் பிடிக்கும்னா ஷீரடியிலேருந்து ஒரு நார்த்து யாருன்னா அதுக்கு உதாரணமாக ஒருத்தரை வச்சுக்கலாம். நம்ம விஸ்ரீ சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் இருக்காரு, அவர் நார்த் இந்தியன், யாருக்கும் தெரியாது. நார்த்லேருந்து வந்தவர் தான். திருவண்ணாமலை ஸ்தலம் எந்த ஸ்தலம்? அக்னிஸ்தலமா இல்லையா? அக்னிஸ்தலத்தில் தஞ்சமடைஞ்ச மகான்கள் நிறைய. அதில் ஒருத்தர் யோகிராம் சுரத்குமார். யாருக்கும் தெரியாது. பாபாவோட மகத்துவத்தை சொன்னது யோகிராம் சுரத்குமார் தான். யாருக்கும் தெரியாது. பாபா கோயில் முதல்ல கட்டுன்னு சொன்னதும்
யோகிராம் சூரத்குமார் தான். யோகிராம் சூரத்குமார் வந்து அவ்வளோ மகத்துவம். ரஜினிகாந்த் கிட்டேயே ஒரு மகான் இருக்கான், நீ போய் லைட்டு போடுன்னு சொன்னவர் தான் யோகிராம் ரமணர் ஆவாலாம் இல்லையா? மாதிரி நிறைய மிராக்கள் இருக்கு. யோகிராம் சூரத்குமார் ஒருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மகானாக இருந்து அவர் சிகரெட் பிடிப்பார். யாருன்னா யோகிராம் சூரத்குமார் சிகரெட் பிடிப்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நார்மலாக சிகரெட் நம்மலாம் பிடிக்கிறோமே அப்படின்னு. நம்மளானா நான் இல்லை, என்ன சேர்த்துக்கோண்ணா, நம்மளானா மக்கள் எல்லாரும். அப்புறம் ஸ்ரீராம் குருஜியும் ஏதோ சொல்கிறாரேன்னு நினச்சிக்க கூடாது. நம்மளானா மக்கள் எல்லாரும் சிகரெட் அக்னிஹோத்திரம் அப்படின்னு பேர். நாங்கள் பண்ணுற அக்னிஹோத்திரம் இஷ்டியாக இருக்கும், அஸ்வமேத யாகமாக இருக்கும். இவாலாம் பண்ணுறது உடம்பை கெடுத்துக்கிறதுக்குரிய விஷயங்களாக இருக்கும். அதனால் இந்த யோகிராம் சூரத்குமார் என்ன பண்ணுறான்னா, அந்த சிகரெட்லாம் பிடிச்சிட்டு வாசம் வந்து கொடுக்குற போது மட்டும்தான் சிகரெட் வாசனை இருக்கும். அவர் ஊதும் போது பார்த்தீங்கன்னா சிகரெட் வாசனமே வரும், ஜவ்வாது வாசனை வரும். எந்த மகான்கிட்ட கிடைக்கும் இல்லையா? பாபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதா யாருன்னு கேட்டாலும் அவருன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய பேருடைய கனவுகள்ல பாத்தீங்கன்னா, இப்போ பணக்காரர்களாகட்டும், சாமானிய மக்கள் ஆகட்டும், குறிப்பிட்ட பல மக்கள் மத்தியில வந்து கனவுல போய் சாய்பாபா வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த ஆலயத்தை எழுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்ததன் மூலமா இப்போ தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல கோவில்களை நம்ம பார்க்க முடியுது, சாய்பாபா கோவில்களை. இந்த உத்தரவு எப்படி குறிப்பிட்ட நபர்களை செலக்ட் பண்ணி சாய்பாபா கொடுக்குறாரு குருஜி? சாய்பாபா கொடுக்குறாருங்கிற சொல்ல முடியாது. சாய்பாபாவை எவன் ஒருவன் வணங்குறானோ அவனுக்கே கோயிலெல்லாம் கட்டி பாபாவை கூட்டிட்டு வந்து நம்ம பாத்தில் வச்சுக்கணும்னு தோணும். இல்ல அதற்கான காரணங்களை அவங்க கிட்ட கேட்கும்போது கனவுல சொப்பனத்துல வந்து இப்படி ஒரு கனவுல வர்றது பண்ணணும்னு நினைச்சேன்னா எதுவுமே பண்ண முடியாது. சொப்பனத்துல சர்ப்பம் கொத்துற மாதிரி வருது. ஓகே, நீங்க என்ன நினைச்சுவேல்? கனவுல சொப்பனத்துல பாம்பு கொத்துது. அப்போ பாம்பு கொத்துதுன்னு நாகரை கொண்டு பிரதிஷ்டாபனம் பண்ணணும்னு நினைப்போமான்னு அப்படி இல்லை. குரு என்ன சொல்றாருன்னு நல்லா புரிஞ்சுக்கும். பூர்வ ஜென்மத்துல நீ பாபம் பண்ணிட்ட, குரு துரோகியா இருந்திருக்க, தாயார் தகப்பனார் அடிச்சிருக்க, உதைச்சிருக்க, அதுக்கு பலாபலன் இதுதான்டா நீ பண்றான்னு சொல்றான். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். கோடி ரூபாய் இருக்கும், அவன் நினைச்சா 10 பாபா இல்லை, 25 பாபா இல்லை, 1000 பாபா இல்லை, கோடி பாபா கோயில் கட்டலாம். அவனால கட்ட முடியாது. சாமானியனா இருப்பான், அவன் சொப்பனத்துல போயிட்டு நீ கட்டுறாம்பார் பாபா, அவனுக்கு எப்படி பைசா வரும்? ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட போயிட்டு தான் சொப்பனத்தில் போயிட்டு நீ இதை பண்ணுறாம்ப. ஒரு 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 மாதம் முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் நிறைய போடல. பாபா டியோட்டி ஒரு அம்மா செங்கல்பட்டுலேருந்து எனக்கு கால் பண்ணுறான். பாபா அவங்ககிட்ட பேசணுன்றா. நீங்கள் அந்த டாப்பிக்கை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் சொன்ன போது நான் யோசித்தேன், இது பாபா எடுக்கிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவள் என்கிட்ட சொல்கிறா, பாபா உங்ககிட்ட பேசணும்னு. என்கிட்ட என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறேன்? அவரை பற்றிய விஷயங்களை ஊடகம் மூலமாக கிடையாது, சொன்னா நம்ப மாட்டேன். அவ பாபா காதில் பேசணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வைக்கிறா. சொன்னா நம்ப மாட்டேன். அன்றைக்கி வேலைக்கிழமை கூட கிடையாது. வேலைக்கிழமையில தான் வாசலில் ஒரு பாபா சைக்கிளில் இழுத்துட்டு தெலுங்குக்காரா இழுத்துட்டு போவான். நான் பார்த்துருக்கேல, ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிட்டு என் வீட்டு வாசலில் வந்து அது நிற்குது. நான் சொன்னேன், என்ன சம்மந்தமே இல்லையா பாபா? நான் அப்படியே ஃபோன் இருக்குது, நான் கேட்குறேன், நீங்கள் வாசலில் வந்திருக்கேல என்ன விஷயம்னு நான் கேட்குறேன். பூ விழுந்துருத்து அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். நான் வாசலில் போகிறேன், அதே பூ மஞ்சள் கலர் பூ அங்கேயும் விழுந்திருக்கு, இந்த பாபாட்ட கீழே விழுந்திருக்கு. எனக்கு இந்த வீட்டை தேடி வரணும்னு எனக்கு எதுவும் விஷயம் இல்லையா, வண்டி பஞ்சர் ஆகிடுத்து, உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன் அப்படிங்கிறான் அவன். அப்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, எவன் ஒருவன் வீட்டில் நினைக்கணுமோ, எவன் ஒருவன் சொப்பனத்தில் போகணுமோ அவன் சொப்பனத்தில் மட்டும்தான் போகணுன்னா இல்லை, சாமான்யமாக இருக்கான். பணக்கார வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுறது? எஸ்பிபி வந்து ஒரு பாபா படம் நடித்தார். பார்த்தேன்னா பாபா உணர்த்துவார், இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை, பாபா கீழே விழுந்துருவார். அவர் சொல்லுவார், ஏன் பாபா கீழே விழுற, எனக்கு எடுத்து வைக்க முடியல, சரிஞ்சு விழுந்தெல்லாம் நான் என்ன பண்ணட்டும் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுட்டே இருக்கிறத டொம்மு டிம்முன்னு அங்கே ஒரு சண்டை நடக்கும். போயிட்டே இருப்பார், வண்டி அது இழுத்துன்னு போகிற வண்டி சரியில்லாமல் போயிடும். அப்படிங்கிற போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, கலியுக புருஷர் இல்லையா, க்ஷணமாத்திரத்தில் அதை சரி பண்ணணும் அவருக்கு, இல்லைன்னா தூக்கம் வராது பாபாவுக்கு. அடுத்த க்ஷணமாத்திரத்தில் இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, டைவெர்ட் பண்ணணும், இவனை இன்னும் நல்லா மகத்துவம்னு ஆக்கணும், உயர்த்தி விடணுங்கிறதுக்காகவே முதல்ல பாபா வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். அவர் நினச்சாருன்னா கோவில் நீங்கள் சொல்கிறேல பிரம்மாண்டமாக கட்ட வைப்பார். யார் கட்டும்போது இருந்தாலும் அவாலாவும்
நம்ம கும்பாபிஷேகம் பண்ணால் கட்டும்போது டொனேஷன் கொடுத்தவன் எல்லாரும் இருப்பான், பாதி நாள் அதுக்கு பிச்சுன்னு ஓடி போயிடுவான். பாபா கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துமை இருக்கும். முதல்ல யார் டொனேஷன் பண்ணாலோ கடைசி வரியந்தம் பாபா கோயிலே இருந்துகிட்டே இருப்பா, அவர் கிருப்பை கிடச்சுட்டே இருக்கும். பாபா கிருப்பை என்னன்னா கனவுல வரார், நம்மளுக்கு பாக்கியம் அது. கனவுல வர மனுஷன் ரொம்ப சாமானிய மனுஷனாக இருப்பான். நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா அவள்கிட்ட போயிட்டு நம்ம பேட்டி எடுத்தோம்னா அவள் சொல்ல வேண்டிய விஷயம்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், எனக்கு திடீர்னு பாபா சொப்னத்தில் சொன்னார் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஆள் தான் இருப்பாள். அதனால் சொப்னத்தில் வராருன்னா நம்மளுக்கு பாக்கியம், நம்மளுக்கு புண்ணியம். நான் வளர்ந்து இருக்கணும், நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு இந்த வருடம் பிரபவ வருஷத்துலேயே பார்த்தேன்னா குரு பயிற்சியே பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. அதனால் பாபாவோட கிருபை பரிபூர்ணமாக இருக்கணுங்கிறதுனால அவள் சொப்னத்தில் வரட்டும். வந்தது அப்படிங்கிறவன் வந்தவா எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும், பணக்கார யாரும் இருக்க மாட்டான். பணக்காரா இருந்தாலுமே அவளுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணுறதுக்கு லேட் பண்ணி கொடுப்பான். இதுதான் விஷயம். இப்போ நம்முடைய பூஜை அறையில பாத்தீங்கன்னா வழக்கமா பெருமாள், லட்சுமி, பிள்ளையார் இது போன்ற சாமி படங்கள் வச்சு கும்பிட்டுட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவா சாய்பாபா சிலை வந்து அவருடைய மகிமையால ஆட்கொள்ளப்பட்டவங்க வைக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்குன்னா, இந்த சாமி படங்களுக்கு மத்தியில இவருடைய சிலை வைக்க கூடாது, சாய்பாபாவை தனியா வச்சு வழிபடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரே தனியாக ஒதுக்கணும். குரு அவர் சாய்பாபா. அந்த சாய்பாபாவை வந்து இன்னொன்றுமே சொல்லுவேன் நான், பெரியவங்க அப்பா அம்மா இல்லாதவங்கெல்லாம் சுவாமி படத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது, சுவாமி அறையில் வைக்கக்கூடாதுன்னு நிறைய ஒரு சர்ச்சை இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி சாய்பாபாவை ஒதுக்கணும் இல்லை, புட்டபர்த்தி பாபாவை ஒதுக்கணும் இல்லை, யோகிராம் சுரத்குமார், காஞ்சி பரிவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா குருவும் சுவாமி வச்சுக்கலாம். அவரை ஒதுக்கி தனியாக வச்சு தான் பண்ணணும் இல்லை. அவருக்கு வேலை குரு என்னென்னா நம்மளா விதிச்சிருந்து தான், வியாழக்கிழமை குருக்கு உகந்தது, அதனால் வியாழக்கிழமை விசேஷமாக நடக்கும். நான்லாம் வியாழக்கிழமை போக மாட்டேன், எந்த குரு கோயிலுக்கும் வியாழக்கிழமை போக மாட்டேன். சாதாரண நாளில் போவேன், நிம்மதியாக பார்ப்பேன், 1 மணி நேரம் உட்காருவேன். நான் இன்னொன்று சொல்கிறது எல்லாருக்கும் என்னன்னா, சாதாரண நாளில் போங்க. வியாழக்கிழமையில் போனால் அவரை பார்க்கறதுக்கு 10,000 பேர் இருப்பான். நீங்கள் திங்கள் செவ்வாய் புதனில் போனாலும் யாரும் இருக்க மாட்டான், நிம்மதியாக பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி குரு கிருப்பை கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி பாபா வீட்டில் வச்சு வணங்கலாம். ஆனால் பாபாவோட தன்மை என்னன்னா கேட்டதை உடனே கொடுத்துருவார். இந்த நம்ம முருகர்னா கூட 6 விளக்க போடு, முருகர் சொல்லலை, நம்மளா ஏற்படுது. 6 விளக்க போடு, அழகு குத்து, எனக்கு வந்து கொக்கி போட்டுக்கிறேன், நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன்னா சந்தனாபிஷேகம் பண்ணுறேன்னா நிறைய முறைகள் இருக்குலாம் இருக்கு இல்லையா. பாபாக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாய்ராம் 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 சாய்ராம். ஃபோன் எடுத்து அலோன்னு சொல்லாமல் சாய்ராம்னு சொல்லுங்க, ராமராமான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா நம்மள என்ன நினச்சோன்னா, நம்மளை மகான்னு நினச்சிக்க மாட்டான், பாபா டிஓடி போல இருக்குன்னு நினச்சிடுறோம். டிஓட்டியாக இல்லாதவங்க கூட சாய்ராம் சொல்ல வைக்கிற இல்லைங்க. அதனால் அதுதான் அவரோட மகத்துவம். அதனால் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ பாபாவுடைய மகிமை அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஷீரடிக்கு போகணும் அப்படின்றது பாபா டிவோட்டிஸோட பல நாள் கனவா இருக்கும். ஆனா அந்த ஷீரடிக்கு போறதுல நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அவங்களால ஒரு குறிப்பிட்ட தேதியில அவங்க பிளான் பண்ணபடி போக முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி நினைச்ச உடனே ஷீரடிக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு? நினைச்ச உடனெல்லாம் போகவே முடியாது. பாபாவை பார்க்கணும்னா பாபாவோட கிருப்பை இருக்கணும், அவர் நினைக்கணும். நீ வாடா, நான் இப்போ சொன்னேன், இப்போ தான் ஜஸ்ட்டும் சொன்னேன். பாபா வந்து வியாழக்கிழமையில பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா நாளும் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, டென்ஷனாக இருப்பேன். ஓகேவா? திடீர் பிளான், திடீர் டிக்கெட். நீங்கள் சாதாரண நாளில் டிக்கெட் போட்டாலும் ஜாஸ்தி இருக்கும் புட்டபர்த்திக்கு, கரெக்டா? சாதாரண நாள் இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு தோணும் பாருங்க, அப்போ போட்டேன்னா பாபா வர வச்சுருவார் உடனே. நீங்கள் இன்னும் கோவிலுக்கு அங்கே போயிட்டு க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. நேராக சன்னிதானத்தை போயிட்டு பாபா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அவர் கூப்பிடணும். அவர் கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவை பரிபூர்ணமாக நம்புங்க. இவர் சாய்பாபா, நான் இவரை நம்புகிறேன், 200% இல்லை 1000% நான் நம்புகிறேன். நான் இவரை நம்புறேன்னு சொன்னேன்னா, இவன் என்னை நம்பிட்டான், இவன் நம்பினதுக்காகவே நான் இவனை கூப்பிட்றேன்னு சொல்லி ஷீரடி கூப்பிட்டு போயிடுவார். முதல்ல நம்பிக்கை வேணும் இல்லை, அந்த நம்பிக்கையை கொடுக்குறவர் தான் பாபா. பாபா எல்லா குருவுமே சோதனை பண்ணுவாங்க, சோதனை பண்ணிட்டு தான் சாதனை கொடுப்பாங்க. அந்த சாதனை கொடுக்குற போது தடையே இருக்காது. சோதனை கொடுக்குற போது ஒரு நல்லது ஒரு கெட்டது, ஒரு நல்லது கெட்டது. இவன் கெட்டவன் புரிஞ்சுக்க சொல்கிறவர் தான் குரு. சாய்பாபா பக்கத்திலேயே சொல்லுவார், இவன் கூட இவ்வளோ நாள் பழகிட்டு இருக்கியே, இவன் கெட்டதான் பண்ணுறான் இல்லையா. அந்த கெட்டதெல்லாம் விடிஞ்ச உடனே உங்களுக்கு நினச்ச நேரத்தில்
அடுத்த செகண்டில் உங்களுக்கு பாபா கூப்பிட்டு போயிடுவார். அதனால் அவன் நினைக்கணும் போகலாம். அவர் எப்போ கூப்பிட்றாரோ அங்கே போங்க. அவசரப்பட்டு நீங்களா போய் க்யூவில் நின்றுக்காதீங்க இல்லையா. நம்ம எல்லாருமே அவசரம் தானே படுறோம். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவசரப்பட்டு குழந்தை பெற்றுக்கிறோம், அவசரப்பட்டு கடனை வாங்கி வீடை வாங்குகிறோம், அவசரப்பட்டு என்ன நம்ம வீட்டுக்கு அந்த பொருள் தேவையா அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினா பரவாயில்ல. நம்மளுக்கு தேவையே இருக்காது, பக்கத்தை ஒருத்தன் வாங்கிட்டா நானும் வாங்கிப்பேன்னா அது உங்களுக்கு நஷ்டம் தானே. அதனால் பாபா உங்களுக்கு வேண்டிய பொறுமையெல்லாம் கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், அப்புறம் குடும்பத்தோடு வர வைப்பார். அவர் கூப்பிடட்டும், அப்புறம் போங்க. ஷீரடி சாய்பாபா குறித்த பல விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ராமர்.